கைஸ், நான் தான் உங்கள் ஆர் கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கேரி டீச்சர் தான் விளாட போகிறோம். ஏற்கனவே நான் விளாண்டுருந்தேன். நான் ஃபஸ்ட்டு இது வந்துட்டு போட்டு விட்ருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு இது நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன். ட்ரையல்ஸ் மேட்சாக கொடுத்தாங்க. இப்போ வாங்க திரும்பி விளாட்லாம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, ஒரு ட்ராப் வந்துட்டு டேபிளில் வைக்கணுமா, அது கை வந்துட்டு நான் சிங்கி சாப்பிட்றத நம்ம பார்க்கணுமா கைஸ். இப்போ என்ன கொட்டாய் விடுது. இது மண்டையை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்த்த உடனே என்ன தெரிஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உள்ளே போவோம். உள்ளே போன உடனே என்ன உள்ளே போடுது. அவ்வளோ சில இடத்துல ட்ராப்பாக வச்சுக்கோங்க கைஸ், பார்த்து போகணும். இதான் இங்கே வாசல்லே ட்ராப் வச்சுருக்கோம். பூட்டை போட்டு சாத்தி விட்டுருவோம். பெல் அடிச்சு விட்ருவோம். தெரியாமல் பெல் அடிச்சு விட்ருப்பேன். உள்ளே வந்துடும். டக்குன்னு பெல் அடிச்சு விட்டோம்னா இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ட்ராப் இங்கே கிட்டக்க தான் இருக்குது. அந்த இதை எடுத்துகிட்டு போய் அந்த டேபிளில் வச்சிட்டோம்னா அது தொட்ட உடனே இது வரும். ஜஸ்ட்டு மிஸ் அதை அடிக்க போயிட்டே பாருங்கள் கைஸ். நீங்களே பாருங்கள். அந்த கபோர்டுக்குள்ளே தான் அந்த ட்ராப் இருக்குது. போய் அந்த ட்ராப் எடுத்துக்குவேன். ட்ராப் எடுத்துகிட்டு அந்த டேபிளில் வச்சுருவேன். அந்த டேபிளில் வச்சுட்டு அந்த நியூஸ் பேப்பரை வச்சு கவர் பண்ணிக்கணும். இப்படியே போனோம்னா வந்துட்டு நம்ம மிஷின் வந்து பெஸ்ட்டு அப்படின்னுவாங்க. நான் அது வரைக்கும் தூங்க ஆரம்பிச்சிச்சு. அம்புலான்னு சொல்லி நான் போட்டேன். பார்த்தா குறி மிஸ் ஆகிடுச்சு. ஓடி வந்துருப்போம் பயந்து நான் பாட்டுக்கு ஓடிட்டேன். ஆளை காணந்து ஏன் காணன்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா அது எந்திரிச்சு வந்துடுச்சு. நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன், அது வந்துடுச்சு. அப்படியே அது என்ன ஆகுது, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ மெல்ல வருது பாருங்களேன். இப்போல்லாம் நான் ஒரு இது முடிக்கிறேன், எவ்வளோ மெல்ல வருது. நான் இந்த இதை ஏற்கனவே விளாண்டுருக்கேங்க. கதை சாத்துறேன். இங்கே பாருங்க எவ்வளோ தடவை நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ தூரம் பண்ணாலும் அது எதுவுமே பண்ண முடியும். பாடா இங்கே வந்துட்டா மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போகிறது என்ன பண்ணு பார்ப்போம். கையை வைக்க போது வச்சிச்சு அப்படியே. இல்லைடா, பெரிய நெகலம் வச்சுருப்பாங்க இல்லை கைஸ் அவங்களுக்கு. அங்கே நெயில் பாலிஷ் போட்டு உடனே எப்படி பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக கை முடிச்சுட்டு அது நம்ம ஜெயிச்சாச்சு. இது பாருங்கள் எப்படி டான்ஸ் வரணும். இதுதான் நாம் இந்த கதையோட கான்செப்ட். என்னதுன்னா வந்துட்டு இது வந்துட்டு தொல்லை பண்ணுமா. இதுனா அது பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு உப்பை கலந்து விடணுமா. சரி, இதோட பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். இதில் உப்பு கலந்து விட்டுமா. இது எங்கே போய் வைக்கிது. அங்கேயே தான் உப்பு இருக்கும்னு இந்த அங்கே டேபிள்லேயே உப்பு இருக்கா சால்ட்டுன்னு போட்டு அதை எடுத்து விட்டுருக்கணும். கதையோட கான்செப்ட் என்னன்னா, இது வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்துட்டு இது பண்ணணும். நம்ம இதோட வீடுக்கு போயிட்டு ட்ராப்ஸ்லாம் வச்சு அதை தொல்லை பண்ணணும். இது ஸ்கூலில் வந்து தொல்லை பண்ணுது. நம்மளோட ஸ்டூடெண்ட்டு அது ஒரு டீச்சர் கைஸ். அவ்வளோதான். நம்மளை வந்துட்டு தொல்லை பண்ணிச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தொல்லை பண்ணிச்சு. இருங்க சொல்லி வாய முடியல. ட்ராப் வச்சுருச்சு. அது வீடியோ கிராணி மாதிரி பண்ணுது கைஸ். உள்ளே போட்டுட்டு போட்டுட்டு ஓடிடுவோம். இது பாருங்க கீழே போட்டிருப்பாங்க, அதை தான் சொல்லணும். ஓட சொல்லிட்டாங்க. அது பேர் வந்துட்டு என்னதுன்னா மிஸ்ஸிபி. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மண்டே பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சுன்ட்டு. நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு அதை என்ன நினச்சிருப்பீங்கன்னா, ஒரு இது பஞ்சும் டைம் பண்ணி தான் இருக்கணும். அது எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி இருக்குன்னு அது சாப்பிட போது சாப்பிடுச்சு. மயக்கப்பட்டு விழுந்துருமோ. மயக்க போகிறப்போதா சை கருமம் என்னத்தையும் துப்பிடுச்சு கைஸ். வாமிட் பண்ணிடுச்சு கைஸ். இந்த இதையும் ஜெயிச்சாச்சு. நாங்கள் அடுத்தது போனோம். அடுத்ததில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஜெயிச்சாச்சு. இந்த அடுத்ததில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஹாரர் ஷோ பார்க்குதான். அந்த ஹாரர் ஷோவை நமக்கு எடுத்து விடணும். அவ்வளோதால ஹாரர் ஷோவுக்கு எடுத்து விட்டா போச்சு. இன்னும் ஹாரர் ஷோன்னு சொல்லிட்டு பாட்டு ஷோவை பார்த்துக்கிட்டேன். சூப்பர் சிங்கர் பார்த்து என்னடா காமிக்குது. லாஃபிங் கேஸ், ஸ்னீசிங் கேஸு, டான்ஸிங் கேஸு எது சூஸ் பண்ணலாம். லாஃபிங் கேஸ் சூஸ் பண்ணியாச்சு. லாஃபிங் கேஸை பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இந்த ஸ்டார் வேறு எடுக்கணும். அந்த ஸ்டாரை எடுத்து என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டார் அமுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு காமிச்சிடும். அந்த ஸ்டார் அமுக்கி ரிவீல் ஹிண்ட் அப்படின்னு காமிக்கும். என்ன பண்ணணும், க்ரோபார் எடுத்து அடிக்கணும். அதே இடத்துலையே க்ரோபார் இருக்கும். அதே க்ரோபார் எடுத்து அடிக்கணும். அதே இடத்துலையே க்ரோபார் இருக்கா, அதை எடுத்து அடிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடணும். அப்படியே ரிவர்ஸ் ஓடி போகிறோம். அப்படியே ரிவர்ஸ் இருக்கா, அதுக்குள்ளேயே நம்ம ஓடிடணும். அங்கிட்டு ஓடிடணும். அப்படியே அதை வந்துட்டு அப்படியே அடிக்கணும். வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு. மரத்து மேலே ஏற முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்போ வருது நம்மளோட வந்துருச்சு. அங்கே வருங்க கைஸ். எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னது கைஸ். அதோட பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அழுகுது. எனக்கும் தான் பாவமாக இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை போட்டு தொல்லை பண்ணுது. போட்டாங்க ஒரு இன்டர்வியூ.
இது என்னது, ஒரு மேஸ்குலைன் பார்ட்டிக்கு போக தான் அது வந்துட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கான். அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு நம்ம நாஸ்தி பண்ணி அதை வந்துட்டு சோகப்படுத்தணுமா. இந்த ட்ரெஸ்ஸாக இதுதான் மேஸ்குலைன் பார்ட்டிக்கு போட்டு போகுது போல். ஃபோட்டோ எடுத்து நான் தான் மேஸ்குலைன் பார்ட்டிலேயே நான் தான் ரொம்ப பியூட்டிஃபுல் அது இது என்னது உலக அழகி அப்படின்னுது. என்ன ஃபுட் ஸ்ப்ரிங்ஸ்லாம் காமிக்குது. அப்படி காமிச்ச உடனே எங்கே நடந்து போகணும் அப்படின்னு காமிக்குது. அங்கே காமிக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் காமிச்சிச்சு ட்ரையல்ஸு. ஃபஸ்ட்டு இது எடுத்தாச்சு, கத்திரிக்கோள் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு எங்கள் மெஷிட்டி ரூம் அங்கே இருக்கா, மெஷிட்டி ரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கபோர்டை திறந்து பார்த்தேன். ஒரு கபோர்டை திறந்து பார்க்குறப்ப இதுக்குள்ளே மடித்து வச்சுருக்கோன்னு நினச்சேன். மடித்து வச்சாலும் இல்லை, மடித்து வச்சுருக்கோம் அவ்வளோ புத்திசாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். மடிச்சுலாம் கீழே இங்கே எங்கேயாச்சிருக்கா அப்படின்னு பார்த்துருந்தேன். சில நேரம் கிளிச் ஆகிருது, வெளிலே போக முடில. இங்கே இல்லை, அங்கே ப்ளூ கலரில் தெரியுது, கிளிச் ஆயிடுச்சு. இங்கே வருங்க, கீழே மட்டும் இதெல்லாம் போட்டு போனால் என்ன ஆகும். இங்கே வந்துட்டு ரொம்ப இந்த ஹைடிங் ஸ்பாட் ரொம்ப நல்லா இருக்குது கைஸ். இங்கே எப்படியே அங்கே ஜன்னலை விட்டு வெளில வந்துட்டு இப்படியே நடந்து போகலாம் கைஸ், சுற்றிலாம் வாக்கிங் போகிற மாதிரி. இந்த சிலையை தொடுற மணி ஆப்ஷன் கிடச்சிச்சு. சிலையை தொட்டு பார்த்தா அந்த கதவை தான் சாத்துச்சு. திருப்பி திறந்துட்டு இது போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். போக முடியல, கீழே குதிச்சிட்டேன் அப்படியே. இங்கே வந்துட்டு இன்னொன்று இப்போ இதுக்கிட்ட போயிடுச்சு. பார்த்து அதே ரியாக்ஷன் கொடுக்குது, அதே ரியாக்ஷன் கொடுத்து அழுகுது, அதே மாதிரியே பண்ணுது. ஒரே அந்த ரியாக்ஷனை மாற்றாது போல். எனக்கு திரும்பி நம்மளே பாஸ் ஆகிட்டோமா, டான்ஸ் ஆடுறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஒரு ஊசி எடுத்து சோபாவில் வைக்கணும். சோபாவில் வச்சு வந்துட்டு அவளை குத்திருக்குமா, அதை குத்துறதை வந்துட்டு நம்ம பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிக்கணுமா கைஸ். அவ்வளோதானா, போடுங்க டக்குன்ட்டு. அந்த இடம் எங்கே உட்காருறதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்கே உட்காருது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக இங்கே போங்க கைஸ். இப்போ போயிட்டு உள்ளக்க போய் கேட்பான். உள்ளக்க அங்கேயே தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. அவ்வளோ இருந்துச்சு. இங்கே தான் ஊசி இருக்குது, அந்த ஊசி எடுத்தால் வேறு ஹிண்ட்டு காமிக்கின்னு பார்த்தா ஹிண்ட்டே காமிக்கல. சரின்னு போயிட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருவீங்க, அந்த இடத்துல நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு கவரில் போட்டுடணும். நீங்கள் சாதாரணமாகவே விட்டுட்டு போயிடுவீங்க. விட்டுட்டு போன உடனே அது பாட்டுக்கு வந்து உட்கார பார்க்கும். உடனே வந்துட்டு உங்கள் ப்ராங்க் வந்து பெஸ்டட் ஆகிடும், வேஸ்ட்டாக போய். இந்த சைடு போகலாம், என்னடா நீண்டுருச்சு. இந்த சைடு என்னமோ கிளிச்சு போல், அங்கிட்டு போக முடியல. அதனால் இந்த சைடு போயாச்சு. இந்த சைடு எங்கள் கதை திறந்து வந்துடுச்சு. குத்திடுச்சு கைஸ். இங்கே பாருங்கள், கத்து யாரோ என்ன குத்திட்டாங்களே அப்படின்ட்டு. அங்கே பாருங்கள், திரும்பி நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. வாங்க அடுத்ததுக்கு போகலாம். இது வந்துட்டு ரொம்ப இதோட கெட்ட எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப அதிகரித்து வந்துட்டு ஒரு பூனையை பிடிச்சி லாக்கரில் போட்டு அடைச்சி வச்சிருச்சான். அந்த பூனையை வந்துட்டு நம்ம காப்பாற்றணுமா. அவ்வளோதான், நான் போட்டு ஆண்டு விட்டுற வேண்டியது. இங்கே பாருங்க, இன்னும் தொடச்சிட்ருக்கு. இங்கே பாருங்க கைஸ், இது பார்த்த உடனே எனக்கு என்ன ரூமு கண்டுபிடிச்சிட்டேன். டார்ச்சர் ரூமு. வெள்ளையே இப்போலாம் போட்டுருக்காங்க, என்ன ரூமு போயிடுறான். முதல்ல அப்படி இருக்காது, முதல்ல விளாண்டுட்டு இருக்கிறப்ப போட்டிருக்காங்க. எப்பயுமே இந்த சைடு தான் போல, இந்த சைடு போனால் ஒரே இதுவாக இருக்குது, டார்ச்சர் ரூமாக இருக்குது. இது உள்ளக்கே போனால் டார்ச்சர் ரூமாகவே இருக்குது. இதை பார்த்தாலே ஒரு டார்ச்சர் தான். அதே டார்ச்சர் ரூம் உருவாக்கியிருக்கு. எல்லாரையும் அதுக்குள்ளே தான் போட்டு அடைச்சி வச்சு தொல்லை பண்ணுவோம். அந்த இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள், ஆயுதங்கள் எல்லாம் நிறையா இருக்குது கைஸ். பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே போயிட்டுருக்கு. இதுதான் கைஸ் அந்த டார்ச்சர் ரூம். இங்கே வருது, இங்கேயே இருக்குது, அங்கேயே சாவி வச்சுருக்காங்க. இதே பூட் கலரு, அது சாவி. இந்த சாவி எடுத்து இப்படியே ஓப்பன் பண்ணி, எனக்கு தெரியும் இந்த இதை விளாண்டுருக்கேன். அப்படி ஓப்பன் பண்ண உடனே ஓடி வரும் பாருங்கள். எடுத்துகிட்டு ஓடி வரணும். என்னை பார்த்துருச்சு, ஓடி வருது. முன்னாடி பார்த்து கீழே தவ்வுன உடனே நம்மளுக்கு மிஷின் பாஸ் ஆகலாம். பாஸ் ஆகிட்டான். இங்கே இருக்கும், வெளில வந்து புலம்பிகிட்டு இருக்கோம். எங்கே நான் 1 லிட்டரில் அப்படின்னு நான் ஒரே சிரிப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. வெளில வந்துட்டு ஓயாமல் இப்படி தாங்க புலம்பிக்கிட்டே இருக்கு. ஃபோட்டோவை பார்த்து புலம்புவோம், நான் தான் உலக அழகி அப்படின்னும். இது வந்துட்டு மிஸ்டியோட பிறந்த நாளாம். இது வந்துட்டு மிஸ்டியோட பிறந்த நாளைக்கு எல்லாரையும் வந்துட்டு தொல்லை பண்ணுமா. நம்ம வந்துட்டு கேக்கில் ஃபயரை வச்சு அதை தொல்லை பண்ணி என்ன பண்ணுறது, அது ஊதுமா. அது ஊதுறதுனா கேண்டிலுக்கு பதிலாக
ஃபயர் ஒர்க்ஸ், அதாவது ராக்கெட் மணி வச்சு விட்ருந்தோம். சரி வச்சு விட்ட உடனே அது ஊதும், டம்முன்னு வெடிச்சிரும், வாய்க்குள்ளே ராக்கெட் போயிடும். அதுதான் கிச்சனை விட்டு வெளில வருது. என்ன வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுது, என்ன வந்து உட்காருது. இந்த தான் இருக்குது கேக்கு. எங்கே போயிட்டுருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே. கிச்சனை விட்டு வெளில வருது, டீ எடுக்குது. டீ எடுத்து அங்கே உட்கார போகுது, குடிக்க போகுது. சரி வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் தேடி போயிட்டுருக்கோம். ஃபயர் ஒர்க்ஸ் தேடி இங்கே தான் ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஜூஸ், எனர்ஜி ஜூஸ் தான் இருக்குது, ஃபயர் ஒர்க்ஸ் காணோம். எங்கே இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேடி போயிட்டே இருக்கோம், எங்கே இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியல. கிச்சனில் தான் இருக்குமா அப்படின்னு போயிட்டு கிச்சனில் போய் பார்த்தோம். கிச்சனில் போய் பார்த்தா அங்கேயும் இல்லை. வேறு எங்கே இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துறதுக்குள்ளேயும் அந்த இது ஒரு தடவை பூட்டை போட்டு நம்மளை வாங்க சொன்னாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு அந்த ராக்கெட்டை வாங்கிடுவோமா அப்படின்னு நினச்சிட்டு சரி வா தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். அதை காணோம். அதுக்கு பதிலாக வேறு என்னென்னமோ கிடச்சி, தக்காளி சாஸு, பிளாஸ்டிக்கு, எனர்ஜி ஜூஸ் தான் வீட்டு முழுக்க இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த இதை வாங்கிட்டேன். அது என்னது வாங்குகிற இடம் அந்த இது ஹிண்ட்டும் வர மாட்டேங்குது. அதனால் அந்த ராக்கெட்டை வந்துட்டு காசு கொடுத்தே வாங்கியாச்சு. காசு கொடுத்து அதை வாங்கியாச்சு. காசு கொடுத்து போக முடியல வாங்கிக்கிறேன். அதை பாருங்கண்ணே, அது எப்படி ஸ்லோ மோஷனில் போகுதுன்ட்டு. அதை எடுத்து நீங்கள் வந்துட்டு கேண்டிலுக்கு பதிலாக மாற்றி வச்சிடணும். இந்தா இங்கே கேண்டிலுக்கு மேலே மாற்றி வச்சிட்டிங்க வச்சுக்கோங்க. விரட்டுது. ஐயோ ஓடிட்டு சாமி, ஓடிடு. இங்கே பாருங்க கைஸ், கிளிச் ஆகுது கைஸ். எப்படி கிளிச் ஆகுது பாருங்க. அப்பாடா எப்படியோ வெளில போயாச்சு. ஐயோ எப்படியோ வெளில போயாச்சு. கிளிச் எப்படி கிளிச் ஆகுது, கிளிச் மேல் கிளிச் ஆகுது. கடவுளே எப்படியாகி தொலையுது, ஒரே பெரிய கிளிச் ஆகுது கைஸ். அது தூங்க ஆரம்பிச்சிருச்சு. தூங்குகிற சமயத்தில் நம்ம போயிடுறோம். இங்கே வாருங்க கைஸ், உள்ளக்கே போக முடியல. கிளிச் இந்த வருங்க, உள்ளக்க போக முடியும் ஆனால் கிளிச் ஆகுது. ஒரே கிளிச் ஆகிட்டே இருக்கு கைஸ். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன கதவை சத்து இங்கே உட்காந்துருந்தேன், எங்கே போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். உடனே மாடிக்கு ஏறி போயிருக்குன்னு நினைக்கிறேன். டிவி பார்க்க போயிடுச்சு. அருமை, இதுதான் நம்மளுக்கு கிடச்ச சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரபாண்டி மணி வந்து அந்த ராக்கெட்டை மாற்றிட்டு நீங்கள் ராக்கெட் வச்சு கிளம்பிடுவீங்க. ராக்கெட் வச்சு கிளம்புனா ராக்கெட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிரும். நம்ம வந்துட்டு செலோ டேப் கிட்டக்க இருக்கும், அதை எடுத்து, அது என்ன செலோ டேப்னா கேண்டில் கலரில் இருக்கும். அந்த செலோ டேப் எடுத்து சுற்றி விட்டால் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. இது நம்மளோட ராக்கெட் தான், நம்மளோட ராக்கெட்டில் இது வந்துட்டு கேண்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு உஃப்னு பொருத்தி போடும். பாருங்கள், பொருத்தி போடதான் மேஸ்டிக் எடுத்துருச்சு. பொருத்தி போடுறது இப்போ போகுது, ஊதுது அப்படி டம்முன்னு வெடிச்சிருச்சு. இங்கே பாருங்க மூஞ்சி சட்டெல்லாம் என்ன கலரில் மாறிடுச்சு. நான் மண்டை கலரை பாருங்கள். எப்பயும் போல் ஜெயிச்சாச்சு, நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஒரு தோல்வியை கூட நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அடுத்தது என்னது, இப்போ என்னதுன்னா வந்துட்டு ஒரு ஸ்பைடர் இருக்குமா, அந்த ஸ்பைடர் எடுத்துகிட்டு அவளோட ஃபேவரட் புக்கு படிப்பா போல் அந்த இதுக்குள்ளே வச்சு விடணுன்றாங்க. அவளை தானே வச்சு விட்டா போச்சு. இதுக்குள்ளே வச்சு விடணுமா? சரி எடு தம்பி. தாய் பார்த்துட்ருக்கு. கரெக்டாக நான் சொல்கிற இடத்துல போய் வச்சுக்கோங்க. எந்த இடம் நீங்களே பார்த்துக்கோங்க. கரெக்டான என்ன எந்த இடம் அப்படின்னு. நீங்கள் சில பேர் வந்துட்டு வீடு முழுக்க புக்காக இருக்கும், நீங்கள் வச்சுட்டு போயிடுவீங்க, எங்கே வைக்கிறதுனே தெரியாது. கடைசியில் வந்துட்டு பெஸ்டட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும். ஒரு தோல்வி கூட என்ன சந்திக்கவே இல்லை. பார்த்தீங்களா, இதுதான் ப்ரோ பிளேயர்ன்றது. அடுத்து கிராணி போடலான் இருக்கேன். கிராணி எத்தனை பேர் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. கிராணி வேணும்னா இங்கே வந்துட்டு இங்கே ஸ்டாச்சுலாம் இருக்கும்ல, அந்த இடத்துல போய்ட்டு இதை எடுத்துக்கணும். க்ளவுஸ் இருக்கும், அந்த க்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த ஸ்பைட்ரு இருக்கும். டார்ச்சர் ரூம்லாம் தான் எப்படி இருந்தாலும் இருக்கும். டார்ச்சர் ரூமில் போய் எடுத்துக்கணும். எங்கே டார்ச்சர் ரூம் தான், டார்ச்சர் ரூம் இந்த இடத்துல டார்ச்சர் ரூமு போயிட்டு அந்த இங்கே பாருங்க, இங்கே ஒரு ட்ராப் இருக்கா, இவங்க கயிறு மணி ஒன்று மாட்டி விட்ருக்காங்க. இது பார்த்தீங்களா, இதெல்லாம் இருக்குது. அதோட ஐயோ அதை என்ன சொல்ல, ஏமா
அந்த மானோட தலை இருக்கும்ல, அதை சில பேர் டெக்கரேஷனில் வாங்கி வச்சுருப்பாங்க. பார்க்க வந்துட்டு சாதாரணமான கிளவி மணி இருக்கும், ஆனால் மானோட தலையவே வேட்டையாடி வச்சுருக்கு. நான் எங்கே கரெக்டாக போகிறேன்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டு புக்கு இருக்கும் கைஸ். இங்கே டிவி பார்க்குற இடத்துல புக்கு இருக்கும், சில பேர் அங்கே வச்சுருவீங்க. இங்கே தான் இருக்கும். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. அங்கே ஒரு கேக் இருக்குது, அங்கே ஒரு கப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. இங்கேயும் புக்கு இருக்கும், இந்த ரூம்லேயும் புக்கு இருக்கும், அங்கேயும் வச்சுட்டு போயிடுவீங்க சில பேர். அங்கேயும் மறக்காமல் வச்சிடாதீங்க. அடுத்து உங்களுக்கு தான் பஸ்ட் ஆகும். அப்புறம் மறக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். எவ்வளோ மெல்ல போகுது, இங்கே தான் இருக்குது, வேகமாக ஓடி போகாதா? நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. போய் திறந்த உடனே அது மூஞ்சியில் ஒட்டிக்கிச்சு. அதை எடுக்க முடியல போல், எடுத்துட்டா கடைசியில். அவ்வளோதான், நம்ம ஜெயிச்சாச்சு பேம் போல். நெக்ஸ்ட்டு இதுதான் கடைசி. இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு மண்டையில் வந்துட்டு என்னத்தையாச்சும் ஒன்று ஆட் பண்ணி விடணுமா ஷாம்பூவில். அது குளிக்கிறப்ப வந்துட்டு மண்டையில் இருக்க முடியெலாம் விழுந்துடும் அப்படின்றாங்க. சரி, இப்போ நம்ம போகலாம். போயிட்டே இருக்கோம். போயிட்டு இங்கே ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, ஆனால் வந்துட்டு 2 இங்கே பாருங்க. இந்த பாத்ரூமில் வேறு பாத்ரூம், மிஸ்ட்ரி ரூம் கிட்டக்க இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே பக்கத்தில் தாங்க இருக்குது. இங்கே தான் இருக்குது. இங்கே இருங்க, அங்கே தெரியுதா? இங்கே தான் போயிட்டுருக்கு. அங்கே தான் இறங்கி பாருங்க. மண்டே பார்த்தீங்களா? வந்து பாருங்கள், அங்கே தெரியுதா? நிறையா வருதா? இந்த இதில் வந்துட்டு எந்த ஆட் பண்ணிவிட்டா, இந்த இதை ஆட் பண்ணி விட்றாதீங்க. இந்த கலரு, அப்புறம் கலர் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்துட்டு என் மண்டை கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் உங்களுக்கு தான் பெஸ்ட் ஆகி போயிடும். அந்த இதுக்கு பதிலாக ஹேர் ரிமூவர் போட்டு விட்ருங்க. பாருங்கள் வரும். நான் வந்து தொலைவே மாட்டேங்கிட்டு டக்குன்னு வந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே ஒரு டாஸ்க் வரும்னு நினைக்கிறேன். எத்தனாவது சாப்டர்னு தெரில, இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் தான் நினைக்கிறேன். இங்கேயே தவி எனர்ஜி ஜூஸ் எடுக்க முடியும் பார்ப்போமா? தவி எனர்ஜி ஜூஸ் எடுக்க முடியுதான் பார்ப்போம். எடுக்க முடியல. சரி வாங்க வெளில போகணும். லாக் பண்ண முடியுமா உள்ளே கருந்து அப்படின்னு பார்த்தா உள்ளே கருந்து லாக் பண்ண முடியல, வெளில இருந்து தான் லாக் பண்ண முடியும். இது என்னன்னு தெரில. வாங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே போகிறாங்க கிளம்பிட்டா உள்ள இறங்கிட்டான். இருங்க, இப்படி இருக்கட்டும் பாருங்க. இறங்கி தலைக்கி போட்டா கைஸ். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஐயோ என்னடா இப்படி மாறிடுச்சு. இங்கே பாருங்க கைஸ், பாய் மணி இருக்கா? மூக்கை பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. அது மூக்கை கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த மிஷின் ஜெயிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது திரும்பி அதே ரியாக்ஷன் கொடுத்துச்சு. அவ்வளோதான், ஜெயிச்சாச்சு. அடுத்த இது வேணும்னா வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். அடுத்த பாட்டு வேணும்னா மறக்காமல் வி வாண்ட் ஸ்கேரி டீச்சர் பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க கைஸ், சரிங்களா? மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள் கைஸ். பாய் கைஸ், பாய்.